9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தை அமாவாசையானது வருது. தை அமாவாசையில் பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு அதிக சக்தி வரக்கூடிய நாள். இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்யணும். முன்னோர்களுக்கு உண்டான திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முறையாக செஞ்சு படையல் போட்டு விரதம் இருந்துட்டு முன்னோர்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய நன்றியை தெரிவிக்கணும். இது முதல் விஷயம். இதோடையே சேர்த்து நம்ம தை அமாவாசை அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்மனை வேண்டி விரதம் இருந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழிபாடை மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இருந்த இடமே தெரியாமல் நம்மளை விட்டு விலகி போகும். அந்த வழிபாடு என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், சுபகாரிய தடை, நோய் நொடி பிரச்சனை, செய்யும் வேலையில் பிரச்சனை, வியாபாரத்தில் பிரச்சனை, எதிரிகளால் தொல்லை அப்படின்னு உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி இந்த அமாவாசை நாளில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய் இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கோவிலுக்கு போய் அம்மனுக்கு நீங்கள் 2 நெய் விளக்குகளை ஏற்றி வைங்க. உங்களால் முடிஞ்ச பொருட்களை கோவிலுக்கு வாங்கி நீங்கள் தானம் பண்ணுங்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல மெரூன் கலரில் இருக்கக்கூடிய வாசனை நிறைஞ்ச குங்குமம், விளக்கேற்றுறதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய், மஞ்சள், அம்மனுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் அப்படின்னு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி தானம் பண்ணுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா இந்த அமாவாசை நாளில் அம்மனுக்கு சாத்த அழகான புடவையை வாங்கி நீங்கள் தானம் பண்ணுங்கள். அம்மனுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி தானம் செஞ்சுட்டு அந்த கோவில்லையும் நீங்கள் அமர்ந்து அம்மனை அபிராமி தாயாக நினச்சி அபிராமி அந்தாதி பாடலை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அபிராமி அந்தாதியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 101 பாடல்கள் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான துன்பங்களை நீக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல்கள். கடன் சுமை, வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு, படிப்பில் சிறந்து விளங்குறதுக்கு, நோய் நொடி விலகிறதுக்கு, திருமணம் நடக்கிறதுக்கு, இது மாதிரி இதில் உங்களுக்கு என்ன பாடல் தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களால் இந்த 101 பாடல்களையும் அமாவாசை நாளில் படிக்க முடியும் அப்படின்னா அது மாதிரியும் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இல்லை உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ப நீங்கள் தேர்ந்தெடுத்தும் படிக்கலாம். ஒருவேளை உங்களால் இதெல்லாம் எதுவுமே முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல. அபிராமி அந்தாதியில் கடைசியில் வரக்கூடிய 2 பாடல்களை மட்டுமாவது நீங்கள் இந்த அமாவாசை நாளில் படிக்கணும். அதுவும் நீங்கள் ஒரு அம்மன் கோவிலுக்கு போய் படிக்கிறது நல்லது. ஒருவேளை உங்களால் கோவிலுக்கு போக முடியலை, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னாலும் கவலையே படாதீங்க. சாயங்கால நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அபிராமி அம்மனை மனசார நினச்சி தாராளமாக உங்களுடைய வீட்டிலேயே படிக்கலாம். இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் சக்தி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே இதை முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு, இதுலேருந்து நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த பதிவை லைக் பண்ணுறது மூலமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நன்றி, வணக்கம்.